ஹாய் மக்களே, இன்றைக்கு ஆரியங்கோட்டிக்கு காய்ச்சி மீன் கறி செஞ்சு கொடுத்தவர். இந்த செய்முறையை எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறோம். ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்ல சின்னனா வெட்டி எடுத்து கொள்ளுங்க. வெட்டி எடுத்தனா பிறகு அப்படி ஒரு சட்டிக்குள்ள வச்சுட்டு அடுத்ததா ஒரு பல்லு உள்ளி எடுத்து அதோட 5 மிளகோட உரலில் நல்லா அடிச்சு போட்டு ரெடியா வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததான் நாங்க மீனை கழுவி எடுக்கணும். இதுல நாங்க டிலாப்பியா மீன் எடுத்தது. ஒரு 1/2 கப் தண்ணிக்கு ஒரு சின்ன கரண்டி மஞ்சள் தூளை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. எதனால கழுவி எடுக்கணும்டா அந்த விளக்க மணக்கம் போறதுக்காக நாங்க கழுவுறோம். இப்ப எங்களோட சட்டி வெட்டு வச்ச வெங்காயத்தோட அடுப்புல வச்சு கொஞ்சம் சன்ஃபிளவரும் ஊட்டி உப்பும் தூவி நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததா ஒரு சின்ன கரண்டி சீரக தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு 1/2 கப் தண்ணி நீங்க சேர்த்துக்கொண்டு அதோட வியர்ட்ஸ்பூல்வா என்று சொல்லி ஓட்டோஸில் நான் வேண்டினான். எல்லா கடையிலையும் கண்டிப்பா இது கிடைக்கும். இது ஒரு இல்லாத தூள். இதில் ஒரு சின்ன கரண்டி தூளை சேர்த்து கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட திராப்பியா மீனை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு நீங்க அடிச்சு வச்ச உள்ளியும் மிளகும் சேர்த்து கொண்டீங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட பேபிக்கு மீன் கறி ரெடி. நாங்க எப்போதும் குத்தரிசி சோறு தான் எடுக்கிறது. இந்த மீன் கறியோட குத்தரிசி சோறோடு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாகவும் ருசியாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் மக்களே, நான் இன்றைக்கு ஆரியங்குட்டிக்கு காலமே சாப்பாடு பேரி செஞ்சு கொடுத்தேனா. இந்த சாப்பாட்டுக்கு நிறைய விட்டமின்கள் இருக்குது. விட்டமின் பி, இ, கே, இரும்பு சத்துக்கு, பாஸ்போர், காலியம், கால்சியம், குப்பா, சேலம், மங்கன் இப்படியே அடுக்கி கொண்டே இருக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு சட்டிக்குள்ள 40 மில்லிலிட்டர் ஓட்ஸ் பால் ஊத்துங்க. இது எல்லாம் கடையிலையும் கிடைக்கும். இது நல்லா கொதிக்க விடுங்க. ஓட்ஸ் பால் கொதிச்ச பிறகு 5 பெரிய கரண்டி ஓட்ஸை சேர்த்து கொண்டு வடிவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அவிய விடுங்க. அந்த கேப்பில் ஒரு வாழைப்பழம் எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுங்க. வாழைப்பழம் அவசியமா எடுக்க தேவையில்லை, நீங்க வேற ஃப்ரூட்ஸும் எடுக்கலாம். அதுக்குள்ளேயும் உங்களோட ஓட்ஸ் மிக்ஸ்டு வரும் ரெடி ஆச்சு. இப்படிதான் இருக்கணும். இந்த ஓட்ஸ் நல்லா திக்கா ஆனாண்டா நீங்க இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் பாலை சேர்த்து கொண்டு இன்னொருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வாழைப்பழமும் சியா சாமனும் தூவி விட்டேன். இதுதான் இந்த பேக்கேஜ். சியா சாமன் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதோ எங்களோட பெரேஜ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் மக்களே, நான் இன்றைக்கு ஆரியங்குட்டிக்கு ப்ரோக்கோலி கேஸ் பெடிஷன் செஞ்சு கொடுத்தேன். இந்த செய்முறையை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். நான் இதுக்கு ஒரு ஃபுல் ப்ரோக்கோலி எடுத்துறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ப்ரோக்கோலி எடுத்து வெட்டி கொள்ளுங்க. இதில் அந்த பூக்கள் மட்டும் வெட்டி எடுத்து நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துனா பிறகு உப்பு தண்ணிக்குள்ளே நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த சாஃப்டாக வர வரைக்கும். அப்போ தான் பெசியும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும். ப்ரோக்கோலி நல்லா அவிஞ்சா பிறகு தண்ணியெல்லாம் மூட்டு ப்ரோக்கோலியை ஒரு சின்ன கோப்பைக்குள்ளே மாற்றி விடுங்க. மாட்டின பிறகு உருளைக்கிழங்கு கரண்டியோட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. பிசைஞ்ச பிறகு 1.5 கப் ஹாஃப் லோக்கன் சேர்த்து கொண்டு அதோட 2 பெரிய கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் நான் இதுக்குள்ள எடுத்தேன். சன்ஃப்ளவர் ஆயிலை சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததா கவுடா ஒரு சீஸ் உண்டு. அதில் நான் ஒரு கை ஃபுல்லாக எடுத்து சேர்த்து கொண்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நான் அடுத்ததா உப்பு, பெப்பர், மிளகுத்தூள் அண்ட் இந்த முஸ்கட் நுசை என்று சொல்லி ஒரு பவுடர் ஒன்று இருக்குது. நல்லா டேஸ்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணினான். மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ சின்ன உருண்டை எடுத்து உங்களோட ஓவன் தட்டுக்கு மேலே ரெடியாக வையுங்க. ஏன்னா இது இப்போ எங்களோட ஓவனுக்கு வரப்போகுது. எவ்வளோ கிராட்டுண்டா 160 கிராட்டில் ஓபவுண்ட் உண்டை ஹிட்ஸில் வரும். இது 30 நிமிஷத்துக்கு வச்சு விடுங்க. இது கொஞ்சம் கோல்ட் ப்ரௌனாக மாறும், கணக்காக மாறும்.
வராது. ஏன்னா கூட கோல்ட் ப்ரௌனான பேவைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் கெச்சப்பும் போட்டு விட்டேன். நீங்களும் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.